வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. தினம் ஒரு டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி ரெசிப்பியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரவா இட்லி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆர்டினரியாக நம்ம இன்ஸ்டன்ட் ரவா இட்லி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரவா இட்லி செய்கிறதுக்கே இப்போ நான் ஒரு கப் ரவை எடுத்துருக்கேங்க. இது வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது ஒன்றா எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்போது ஒரு துணி ஈரம் பண்ண வேணாம், ப்ளெயின் துணியில் இப்போ போட்டுட்டு நல்லா ஃபோல்ட் பண்ணி அதை அப்படியே இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடலாம். இப்போ இட்லி பானையில் நல்லது ஆவி வந்துடுச்சு. நம்ம கட்டி வச்சுருக்க ரவையை எடுத்து இதை வச்சிடலாம். இது இப்படியே ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். மெஷர்மெண்ட் கப்பில் அரை கப்பு உளுந்து எடுத்து ஊற வச்சு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேங்க. இது ஊறின டைம் பார்த்திங்கனாக்கா 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது நல்லா நைஸாக நம்ம இட்லிக்கெலாம் அரைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா பொங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா புசு நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும் மாவு. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரவை வெந்துடுச்சான்னு பார்த்துடலாங்க. இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நல்லா திறந்து பார்த்துடலாம் வெந்துடுச்சான்னு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுருவோம். ஆறின அப்புறம் நம்ம பார்க்கலாம். ரொம்ப சூடாக இருக்குது, கட்டி கட்டியாக இருக்குது. இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறின அப்புறம் இந்த கட்டியெல்லாம் நல்லா உடச்சி விட்டுடலாம். இதை நல்லா உடச்சி விட்டுக்கலாம். சும்மா ஸ்பூன் வச்சு உதுத்தாலே நல்லா உதிர்ந்து வந்துடும். நல்லா இந்த மாதிரி கொட்டுற பக்குவத்துக்கு இருந்தால் போதும். அது தனித்தனியாக ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம உளுந்தோடு சேர்த்துக்கலாம். இந்த ரவையை இதோட சேர்த்துடலாம். இப்போ நல்லா இதை கலந்துடலாம். திக்காக இருக்கனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ உப்பு எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இது புளிச்சப்பறம் தான் உப்பு சேர்க்கணும். கொஞ்சமாக தண்ணி மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம இட்லி மாவுலாம் கரைச்சி வைக்கிற பக்குவத்துக்கு கரைச்சி வச்சா போதும். இப்போ நல்லா கலந்தாச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இதை அப்படியே நம்ம ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். புளிச்சப்புறம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம இட்லி ஊற்ற போகிறோம். அப்புறம் தான் உப்பு எல்லாம் சேர்த்து இட்லி சுடணும். இதை அப்படியே ஒரு 8 மணி நேரம் புளிக்கட்டுங்க. மாவு அரைச்சி கலந்து வச்சு இப்போ 8 மணி நேரம் முடிஞ்சிச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா புளிச்சிருக்கு. இது நம்ம உப்பெல்லாம் எதுவுமே போடல. நம்ம கலந்து பார்ப்போம். கெட்டியாக தான் இருக்குது மாவு. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுட்டு உப்பு, இப்போ கொஞ்சமாக தண்ணி. நம்ம இதில் இட்லி தான் ஊற்ற போகிறோம். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்தா போதும். இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ இட்லி பானையில் தண்ணியும் சூடாக இருக்குது. இப்போ நம்ம இட்லி ஊற்றிடலாங்க. இப்போ இட்லி பானையில் எடுத்து வச்சிடலாம். இட்லி பானையில் வச்சாச்சுங்க. மூடி அப்படியே ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ திறந்து பார்த்துடலாம். இட்லி நல்லா சூப்பராக வச்சுருக்குங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இட்லி எடுத்துடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொரு இட்லியாக எடுத்துடலாம். நல்லா இட்லி சூப்பராக சாஃப்டாக வந்துருக்குங்க.
டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி ரெசிபி ரவா இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் தேங்காய் சட்னியும் சாம்பாரும் வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.